கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், போராட்டங்களின் காரணமாக நம்முடைய கால்கள் வழி விலகி போகின்றன. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்குள் போக வேண்டும் என்று ஒரு முடிவோடு தான் புறப்பட்டார்கள். வழியில் அவர்களுக்கு வந்த நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்களின் காரணமாக தேவனை முறுமுறுத்தார்கள். தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால் வழியிலே அவர்கள் மடிந்து போனார்கள் என்று பார்க்கிறோம். அதே போல் நாமும் மடிந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், கணவன், தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் வழி விலகாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று ஏசப்பாவிடம் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் செய்ய வேண்டும். சிறு பிள்ளைகள் படிக்கிற இடங்களிலும், காலேஜுகளிலும், வேலை ஸ்தலங்களிலும், போகிற இடங்களிலும், வருகிற இடங்களிலும் வழி விலகாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஜெபிக்கும் போது அவருடைய கால்களை ஸ்திரப்படுத்துவார். வழி விலகாதபடி கால்களை ஸ்திரப்படுத்துவார். தாவீதுக்கு பல நெருக்கங்கள் வந்தபோது அவர் என்ன செய்தார் என்றால், தேவனை நோக்கி, ஆண்டவரே என் கால்கள் வலுவாதபடி காத்து கொள்ளுங்க என்று ஒவ்வொரு நிமிஷமும் அவர் தேவனை நோக்கி ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். நாம் கால்கள் வலுவாதபடி இருக்க என்ன செய்ய வேண்டும்? இயேசு அப்பாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இயேசு அப்பாவை முழுமையை மனதோடு நம்ப வேண்டும். அவருடைய கற்பனைகளை பார்த்து நடக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய சிலுவை பாடுகளை ஒவ்வொரு நாளும் நினைத்து வாழும் போதும், முன்னோர்களுடைய அடிச்சுவடுகளின்படி நடக்கும் போதும், பாவத்தை விட்டு விலகி வாழும் போது நம்முடைய கால்கள் வலுவாதபடி காத்து கொள்ள முடியும். வழியும் சத்தியமும் ஜீவனும் நானே என்று அவர் சொல்லுகிறார். அவர் நம்மோடு ஒவ்வொரு நிமிஷமும் பேசுவார். அவருடைய வார்த்தையை கொண்டு நம்மை வழி நடத்துவார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையை தந்து கால்கள் வலுவாதபடி வழி நடத்துவார். அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். அவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். வாழும்போது நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நம்மளை பிள்ளைகளை காத்து கொள்வார். அநேகர் ஆசீர்வாதம் வந்த உடனே தேவனுடைய பிள்ளைகள் வழி விலகி போகிறார்கள். அப்படி போகாதபடி நாம் உறுதியாய் பற்றி கொண்டு அவரை பின்பற்றி வாழ்வோமானால் வாழ்க்கையில் அவருடைய நித்திய ராஜ்யத்தை சொந்தித்து கொள்ள முடியும். ஒப்புக்கெடுத்து ஜெபித்து வாழும்போது ஆசீர்வதிப்பார். ஆமேன்.